எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தற்சமயம் அமெரிக்காவோட ஆதிக்கத்தில் இயங்கிட்டு இருக்க நேபாள நாட்டோட இப்போதைய பிரதமரா இருக்க பாலன் ஷா வந்து இந்தியாவோட பகுதிகளை நாங்க ஆக்கிரமிச்சிருக்கிறோம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்தியா வந்து தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடு இருக்க போகும்போது சின்ன நாடுகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரிய நாடுகளுக்குமே அமெரிக்காவால் 1008 பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்குது. அதுலேயும் கடந்த காலத்தில் அமெரிக்க அதிபர்களாக இருந்தவங்க கூட ஓரளவு சில பிரச்சனைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்க அதிபராக உட்காந்துட்டு இருக்க ட்ரம்ப் எடுத்துக்கிட்டா அவரெல்லாம் எப்போ என்ன பண்ணுவாருன்றது யாருக்குமே தெரியறது இல்லைங்க. இருக்குத்தனமா அவர் அப்பப்போ எதனா பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காரு. இப்போ கூட பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஈரான் மேல போர் தொடுத்த அமெரிக்கா அந்த போரை முடிக்க முடியாம தவிச்சிட்டு வராங்க. அதனால அமெரிக்கா எந்த அளவு பாதிக்கப்படுறாங்களோ அதை விட உலகத்துல மற்ற நாடுங்க தான் எக்கச்சக்கமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. அதுக்கு அமெரிக்கால எந்த பொறுப்பு ஏத்துக்கிறது கிடையாதுங்க. நீங்க உங்களை காப்பாத்திங்கன்னு அவங்க கை விரிச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி அமெரிக்காவால மற்ற நாடுங்க வரி விதிப்பு, பொருளாதார பிரச்சனைங்க மட்டும் இல்லாம ராணுவ ரீதியான அச்சுறுத்தலையும் சந்திக்க வேண்டியிருக்குதுங்க. அதுலயும் இந்தியா அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி தாங்க. ஒட்டையும் ஒட்டாம தான் இந்தியா அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் கடந்த 70 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு வருது. அமெரிக்கா தன்னோட தேவைக்கேற்ப மற்ற நாடுகளை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்தியா வந்து அமெரிக்காவை ஒரு நம்பகமான கூட்டாளியா பாக்குறதே கிடையாதுங்க. உங்களோட வாழ்க்கையில நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எதிரில் நல்லா தான் பேசுவாங்க, ஆனா பின்னாடி உங்களுக்கே வேட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அமெரிக்கா நேபாளத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு புது பாதுகாப்பு அச்சுறுத்தலை இப்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க இந்த நேபாள நாடு 2025 இருந்தே ஒரு அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்குதுங்க. அந்த நாட்டோடைய இப்போதைய பிரதமரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பாலன் ஷா வந்து இப்ப அவங்களோட நாடாளுமன்றத்துல என்ன பேசி வச்சிருக்காருன்னா, வருடாந்திர உரையாற்றத்துக்காக அந்த நாட்டோட நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்த பாலன் ஷா வந்து அங்க தன்னோட உரையை தொடங்கி இருந்தாரு. அப்ப சில எம்பிங்க பல விஷயங்களை முன் வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு எம்பி வந்து இந்தியாவோட பார்டர் சம்பந்தமா கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விக்கு பாலன் ஷா வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, இந்தியாவுக்கும் நேபாள நாட்டுக்கு நடுவுல 1500 கிலோமீட்டருக்கு மேல பார்டர் இருக்குது. அந்த பார்டர்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்டர் டிஸ்பியூட் தொடர்ந்துட்டு வருது. இந்த பார்டர் பிரச்சனைகளை டிப்ளமேட்டிக்கா லெட்டர் மூலமா நேபாள அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, நேபாளம் இந்தியாவோட சில பகுதிகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவோட பார்டர் பிரச்சனை நிலவிட்டு வர லிபியந்திரா, காலாபாணி, லிப்லேக் பகுதிகளில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி அந்த இடங்களை நேபாளம் தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரும்னு பாலேந்திர ஷா வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாருங்க. நேபாள பிரதமர் பார்லிமெண்ட்ல பேசும்போதே அங்கத்தி எதிர்க்கட்சிங்க அவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, நேபாள பிரதமரா 2026 மார்ச் மாசத்துல வந்து உட்கார்ந்து இருக்க பாலன் ஷா, நாம பேசுறது நேபாள நாட்டுக்குள்ளாரையும் அண்டை நாடா இருக்க இந்தியாவிலையும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான பிரச்சனை ஏற்படுத்தும், ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல எந்தெந்த வகையெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத பத்தி கொஞ்சமும் யோசிச்சு பார்க்காம இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பேசி வச்சிருக்காருன்னு அந்த நாட்டோட எதிர்க்கட்சிங்க பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்திய பகுதிகளை கைப்பற்றி வச்சிருக்கிறதா நீங்க பேசியிருக்கீங்களே, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குதான்னு பாலன் ஷாவுக்கு எதிராக நேபாள நாட்டோட எதிர்க்கட்சிகளும் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேபாள பிரதமரா இருக்க பாலன் ஷா பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்தியாவுக்கும் நேபாள நாட்டுக்கு நடுவுல என்ன பிரச்சனை நிலவுதுன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஆசிய கண்டத்துல இந்தியா வந்து இமயமலையோட மோதி ஒரு துணை கண்டமா இருக்குதுங்க. அந்த இமயமலை பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு குட்டி நாடு தான் இந்த நேபாளம். பக்கத்துல பூட்டான்னு இன்னொரு நாடுமே இருக்குதுங்க. நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான வரலாறு என்னன்னா, இந்த நேபாள நாட்டையும் இந்தியாவையுமே பிரிட்டிஷ்காரங்க தான் காலனியா வச்சு ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு நேபாளத்தோட வரலாறு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். நேபாள சம்பந்தமா நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸுமே நான் கொடுத்துருக்கிறேன். 1700கள்ல இருந்து மன்னராட்சியில இருந்த நேபாளத்தோட பல சண்டைகளை போட்டு தான் பிரிட்டிஷ்காரங்க அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. அதுவும் அந்த நாட்டோட கோர்க்கா படைகளை சமாளிக்கிறதுக்கு திணறி தான் நேபாள நாட்டை பிரிட்டிஷ் பேரரசு ஒரு வழியா அவங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. நேபாளத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ் ஒரு தந்திரமான நடவடிக்கையை நேபாள விஷயத்துல கையாண்டாங்க. நேபாளத்தை இந்தியா சீனாவுக்கான ஒரு பஃபர் ஜோனா மாத்தினாங்க. அன்னை காலத்துல சீன பேரரசோட சண்டை போட முடியாதுன்றதுனால தான் இந்த நேபாள நாட்டை ஒரு பஃபர் ஜோனா பயன்படுத்தி அந்த நாட்டோட தலைநகரமா இருக்க காட்மாண்டோவில் ஒரு தூதரகத்தை மட்டும் வச்சு அங்க மன்னராட்சியை தொடர்றதுக்கு அன்னைக்கு பிரிட்டிஷ் பேரரசு அனுமதிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ்காரங்க இன்னொரு வேலையும் பார்த்துட்டு போனாங்க. நம்மளுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சதுங்க. அதுவே நேபாளத்துக்கு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1923 பிரிட்டிஷ்காரங்க நேபாளத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. பிரிட்டிஷ் இப்படி 2ஆம் உலக போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நேபாளத்துல இருந்து வெளியேறதுனால அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம மன்னராட்சி கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, 1950கள்ல இந்தியா முயற்சி பண்ணியுமே நேபாள நாட்டை
இந்தியாவோட ஒரு ப்ராவின்சியா இணைக்க முடியாம போயிடுச்சுங்க. 1,47,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நேபாள நாட்டில் ஏறத்தாழ 3 கோடிக்கும் குறைவான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேபாள நாடு இந்தியாவோட உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்காள மாநிலத்தோட தன்னோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி ஒரு பக்கத்துல இந்தியாவோடையும் இன்னொரு பக்கத்துல சீனாவோடையும் இந்த நேபாள நாடு பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2010க்கு முன்னாடியே நேபாள நாட்டில் மன்னராட்சிலாம் ஒழிக்கப்பட்டு அங்க ஜனநாயக பூர்வமான எலெக்ஷன்ல நடக்க ஆரம்பிச்சதுங்க. அங்க எந்த மாதிரியான கட்சிங்க இயங்கிட்டு வந்ததுன்னா இந்தியாவோட ஆதரவு பெற்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இன்னொரு பக்கம் சீனாவோட ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அங்க இயங்கிட்டு வந்ததுங்க. கடைசியா அங்க 2025 வரைக்கும் சீனா ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவரா இருக்க சர்மா ஓலி தலைமையில தான் அங்க ஆட்சி நடந்துட்டு வந்ததுங்க. இப்படியான சூழ்நிலையில செப்டம்பர் 2025ல திடீர்னு எங்க இருந்தோ அங்க காட்மாண்டுல ஜென்சி புரோட்டஸ்ட்னு ஒரு பேரை வச்சு எக்கச்சக்கமான இளைஞர்கள்லாம் ஒண்ணு கூடி அங்க போராட்டத்தை வழி நடத்தி அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தையே தீக்கிரையாக்குனாங்க. வங்கதேச நாட்டில் கூட ஜென்சி போராட்டம்னு அவ்வளோ ஒரு எழுச்சியை நடக்கலங்க. அதுவே இந்த நேபாள நாட்டில் ஜென்சி புரோட்டஸ்ட்ன்ற பேர்லே தான் அங்க போராட்டம் உச்சகட்டத்தில் நடந்து பிரதமர் சர்மா ஓலியோட அரசாங்கம் வீழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் சுஷிலா கார்கே கொஞ்ச காலம் பிரதமராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2026 மார்ச் மாசத்துல அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஆர்எஸ்பின்னு ஒரு கட்சியை தொடங்கி அங்க எலெக்ஷனை சந்திச்ச பாலன் ஷா அந்த நாட்டோட அதிபராக பொறுப்புக்கு வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலன் ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஜென்சி போராட்டத்தை முன்னணின்னு நடத்தின ஒரு ஆட்கள்ல இவரும் ஒரு ஆளா இருக்காரு. மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சி நடக்கிறதுக்கு சீனா எப்படி காரணமா இருக்காங்களோ அந்த மாதிரி இப்ப இந்த நேபாள நாட்டில் ஜென்சி போராட்டம் திடீர்னு வெடிக்கிறதுக்கும் அங்க பாலன் ஷா ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் அமெரிக்காவோட சிஐஏ தாங்க காரணம். நேபாள நாட்டில் ஜென்சி போராட்டம் நடக்கிறதுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்ததும் பணம் கொடுத்து உதவுனதும் அமெரிக்காவோட சிஐஏ தான் பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ஜென்சி போராட்டத்தை ஃப்ரண்ட் லைன்ல நின்று நடத்தினவங்கள அமெரிக்காவோட டிப்ளமேட்ஸுங்க போராட்டத்துக்கு முன்னாடி சந்திச்சிருந்தாங்க. போராட்டம் நடந்து அங்க ஆட்சி மாற்றம் நடந்தப்ப அதை பெரிய அளவில் வரவேற்பு தெரிவிச்சு அமெரிக்காவும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. நேபாள மக்களும் இளைஞர்களும் அந்த நாட்டில் புது அரசாங்கமா பாலன் ஷா அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட நாங்க இணைஞ்சு செயல்பட தயார்னு அமெரிக்காவும் சொல்லியிருந்தாங்க. பாலன் ஷா வந்து எந்த அளவு அமெரிக்காவோட இணக்கமா செயல்படுறாருன்றதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நேபாள பிரைம் மினிஸ்டரா பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸுங்களை நேரடியாக சந்திச்சு பேசின பாலன் ஷா அதுவே இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்க விக்ரம் மிஸ்ரியை நேரில் சந்திச்சு பேச அவர் ஒத்துக்கலங்க. நேபாள நாட்டில் யார் பிரதமரா பொறுப்புக்கு வந்தாலும் அவங்களோட வெளிநாட்டு பயணத்துல இந்தியாவுக்கு தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதை எப்படியாவது தவிர்க்கணும்னு ஒரு வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்க பாலன் ஷா எந்த வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளலன்னு நேபாள அரசாங்கம் சொன்னாங்க. இந்த மாதிரி சப்பக்கட்டான விஷயங்களை எதுக்காக நேபாளத்துல பண்றாங்கன்னா இந்தியாவோட டிப்ளமேட்டிக்கா ரொம்ப நெருங்கி வரத அவங்க விரும்பல. அமெரிக்கா என்ன கீ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடணுன்றதுல தான் பாலன் ஷா உறுதியா இருக்காரு. அமெரிக்க அதிபரா இருக்க ட்ரம்ப் வந்து மறைமுகமா பல நாடுகள்லயும் ஜியோ பொலிட்டிக்கல் பிளேவை பெரிய அளவில் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஈரான் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட சிஐஏவோட இன்ஃப்ளூயன்ஸ் உலகம் முழுக்க பல மடங்கு அதிகமா இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. பாலன் ஷா வந்து இந்தியாவோட நிலங்களை நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறோம்னு அந்த நாட்டோட நாடாளுமன்றத்திலே வாய் இஷ்டத்துக்கு அவர் பேசினதுக்கு அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி அவரை பேச வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேபாள நாடாளுமன்றத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும் போதே இந்தியாவோட அண்டை நாடா இருக்க மியான்மர் நாட்டோட அதிபரா இருக்க மின்னிங் கிலியாங் வந்து இந்தியாவோட பிரதமரோட சந்திப்பு நடத்தியிருந்தாரு. மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சி நடத்தி இந்த 2026ல அங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சு அந்த நாட்டோட அதிபரா பொறுப்புக்கு வந்திருக்க மின்னிங் கிலியாங் வந்து இந்தியாவுக்கு நேர்ல வந்து என்ன உத்தரவாதத்தை கொடுத்திருக்காருன்னா இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுற ரெபில் குரூப்ஸுங்க எந்த வகையிலையும் மியான்மர் நாட்டில் அவங்க தலை தூக்குறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதாவது மியான்மர் நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு இடம் இல்லைன்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாருங்க. இது மூலமா இந்தியாவோட பாதுகாப்பு வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமாகும், ரெண்டு நாடுகளும் நாம இணக்கமா செயல்படுவோம், வர்த்தகத்தையும் அதிகமாக்குவோன்னு மின்னிங் கிலியாங் வந்து இந்தியா கிட்ட உறுதியா சொல்லியிருக்காரு. ரஷ்யா சீனாவோட ஆதரவு பெற்ற தலைவரா இருக்க மின்னிங் கிலியாங் இந்தியா வந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிடிக்கலங்க. அதனாலதான் அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அமெரிக்காவோட ஆதிக்கத்தின் கீழே செயல்பட்டு வர நேபாள பிரதமர் பாலன் ஷா வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுங்களை பேசுறாருன்னா அமெரிக்காவுக்கு மியான்மர்ல இப்ப நடந்துட்டு இருக்க மின்னிங் கிலியாங் ஆட்சியை வீழ்த்துறதுக்கு இந்தியா எந்த வகையிலும் தடையா இருக்க கூடாதுன்னு தான் நேபாளத்தை வச்சு இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அமெரிக்கா கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதுக்கு இந்தியா என்ன சொல்ல வராங்கன்னா பாலன் ஷா சொல்ற மாதிரி இந்திய பகுதிகள் எதுவும் ஆக்கிரமிக்கப்படலன்னு இந்தியா சொல்லிருக்காங்க. நேபாளத்துக்கு இந்தியா என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா 2040க்குள்ளார நேபாளத்தை இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணணும்னு இந்தியா முடிவு பண்ணிருக்காங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுமே அந்த வேகத்தில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல இருக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கறேங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். பக்கத்திலே QR கொடுக்குறோம், அதை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச
தெரிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வல்லரசு நாடுங்கள்லாம் இதை போர்கள் அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.